Welcome to JTK TV's Endless Thoughts. நம்மளுடைய நினைவுகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நமக்கு மாத்திரம் இல்லை, மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. பிள்ளைங்கள்லாம் நம்ம அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அதனால் ஏற்கனவே படித்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இங்கே ஷேர் பண்ணிக்கலான்னு தான் என்னுடைய கெஸ்ட்டாக இன்றைக்கி வந்திருக்காங்க டாக்டர் ஜெனோ சிகாமணி அவர்கள். வணக்கம் டாக்டர். தேங்க்யூ ஃபார் பீங் மை கெஸ்ட் டுடே. தேங்க்யூ. யூஸ்வலி டாக்டர்ஸ் கூட நாங்கள் நிறைய மெடிக்கல் டவுட்ஸ் எல்லாம் கேட்போம். That's a medical program which you might have watched. ஆனால் இன்னைக்கு ஒரு டாக்டர், that was a young doctor who recently completed your studies. I thought நீங்கள் யங்கர் பீப்புளுக்கு இன்னும் நல்லா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்களும் 12th எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் முடிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கும் என்ன எடுக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தரோ ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த தரோ ஸ்டடி அண்ட் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ டாக்டர் நீங்கள் இன்னைக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இது ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம், கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம். இப்போ 12th முடிச்சுட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் மைண்டு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் உங்களுடைய டாக்டர்ஸ் ப்ரொஃபஷன். தட் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன், தட் இஸ் அ கவெட்டட் ப்ரொஃபஷன். எல்லாருக்குமே டாக்டர் படிச்சிடணும், இல்லைன்னா டாக்டரை பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா? ஸோ யூ ப்ரவுட் டு பி அ டாக்டர் இல்லை? I am proud. So yeah, it is true. A noble profession because you are involved in the art of saving lives day by day, and you are expected to be always there. So people tend to think that it is a very sacrificial thing, and it is true to a lot of extent. ஆமாம், எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாரையும் படிக்க வைக்கவும் முடியல, படிக்கவும் முடியல. சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சில நேரத்தில், அதுக்கு போட்டி அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாருக்கும் எம்பிபிஎஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் as my first question, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போது இந்தியாவில் என்னென்ன ப்ராசஸஸ்லாம் இருக்குது? ஸோ எம்பிபிஎஸ் இந்த ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் த்ரூ அண்ட் த்ரூ நீட் எக்ஸாம். ஸோ நீட் எக்ஸாம் there is a cut off to pass, and also there is a counseling where எல்லாரோடையும் we are placed in a rank list and given a seats. And நீங்கள் சொன்ன மாதிரி the seat numbers எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலும் the competition is rapidly rising, that ரெண்டுமே மேட்ச் ஆகவே முடியல at some point. And government colleges, private colleges, almost ஒரு 28 government colleges, 20 private colleges தமிழ்நாட்டிலேயே ஓப்பன் பண்ணியும் there is a huge demand for that, and people are multiple families have been sending overseas. அதை ரிசீவ் பண்ணி then they have a huge process, and எல்லாமே I think after a point it maybe doesn't matter where we did what we did, but and even joining a UG is unless you are financially capable, it is a very narrow road. எஸ்பெஷலி இந்த ப்ரைவேட் காலேஜஸ் இல்லையா, அந்த ஃபீஸ் எல்லாம் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறது இட்ஸ் ரியல் பிளெஸிங். ஸோ விச் காலேஜ் யூ ஸ்டடிட் இன் டாக்டர்? ஸோ ஐ ஸ்டடிட் இன் சிஎம்சி வெல்லூர். ஓகே, இட்ஸ் வண்டர்ஃபுல் பிளேஸ். வண்டர்ஃபுல் காலேஜுங்கிறத விட இட்ஸ் வண்டர்ஃபுல் பிளேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எம்பிபிஎஸ் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ எம்பிபிஎஸ்ஸை தவிர மெடிக்கலில் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை. இப்போ எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னொடனே அந்த மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு விருப்பம் நிறைய பேருக்கு. அதாவது a person has told me, a student like you, I'd like to work on a human being. அப்படியே ஒரு ட்ரீமில் இருக்கவங்க அந்த ட்ரீம் அப்படியே ஸ்குவாஷ் பண்ணிவிட்டு அவங்க இன்ஜினியரிங் சைடோ எங்கேயோ போவாங்க, இல்லைனா ஏதோ ஒரு ஆர்ட் சைடு போவாங்க. ஆனால் இந்த ஒர்க்கிங் ஆன் ஹியூமன் பீயிங்ஸ்லேயே எம்பிபிஎஸ்ஸை தவிர யூ ஹேவ் அதர் ஆப்ஷன்ஸ் இல்லையா? வாட் ஆர் தோஸ் ஆப்ஷன்ஸ் டாக்டர்? ஸோ மெயின்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன் நர்சிங் ஃபீல்ட். அண்ட் நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் அந்த செக்டரில் இருந்திருப்பாங்க. தட் இஸ் பிஎஸ்சி அண்ட் ஜிஎன்எம்னு couple of courses 3 and 4+ years அந்த மாதிரி. So that is one, but broadly divide panna so many other things are there namakku theriyamaye. So nursing and pharmacy related courses alla irukkudu, and there is a physiotherapy and occupational therapy, and there is a huge sector called allied health sciences, which நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நர்சிங்கே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு காலகட்டத்தில் விமன் மட்டும்தான் அதை எடுத்தாங்க. பட் இஸ் இட் பாசிபிள் ஃபார் மென் ஆல்சோ டு டேக்? Of course more and more men are equal and sometimes even required in some departments. So நீங்கள் டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டீங்கனாலே so as man can do certain work, women are more good in certain work. Obviously you need some parts where men also need to help out.
they are more stronger in physically in some aspects and அந்த மாதிரி. So definitely the number of seats வந்து maybe ஒரு 10% in each college as compared to women. But in hospital நீங்க போனீங்கன்னா there are many male staff who are actually very much helpful. ஏதாவது இந்த allied courses only for women, only for men அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லனா it's nothing like that, it's not gender based? No, I don't think it is gender based, but generally they ஒரு preferential இருக்கலாம். ஒரு radioactive fieldல some people might think women need not be exposed more. அந்த மாதிரி there could be stereotypes. People might think either this is better for me, that is better for me, but as such the course has no limitation. நீங்க இந்த ரேடியோகிராஃபின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா அந்த ரேடியாலஜி இந்த ஸ்கேன் அதெல்லாம் நம்மளை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு நம்ம பயப்படுறோம். நிறைய பேர் அதுக்கு பயந்தே டாக்டர் சைடாக இருக்கட்டும் நர்சிங் சைடாக இருக்கட்டும் விட மாட்டேங்கிறாங்க வேலைக்கு. இஸ் இட் ட்ரூ? நம்மளை அந்த அளவுக்கு பாதிக்குமா ஒர்க்கர்ஸை? இன் லாங் டைம் இட் இஸ் ட்ரூ, பட் இப்போ எல்லாமே ப்ராப்பர் கைட்லைன்ஸோட தே ஆல் ஹாவ் அ பர்டிகுலர் மீட்டர் ஃபிக்ஸ்ட் இன் தேர் பாடி தட் எவ்ரி டே அந்த ரேடியோ கதிர்வீச்சுகளோட அளவை மெஷர் பண்ணி எவ்ரி 6 months or 1 year அந்த கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இஃப் இட் இஸ் லோ ஒன்லி தே ஆர் ஃபர்தர் கண்டினியூட் இன் தட் ஒர்க் அண்ட் if there is any treatment to be taken அந்த மாதிரி. So it is a screening process and almost everyone continues to work without any trouble. So I think the rooms they are in, the clothes they wear, everything with technology advance ஆக they are protected and I don't think anyone has to worry about anything. ஆக்சுவலி பார்த்தோன்னா எல்லா ப்ரொஃபஷன்லேயுமே அது இருக்கும். டெஃபினெட்லி இப்போ இன்ஜினியர்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் ஐடி ஃபீல்டு பீப்புளெலாம் அந்த உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் அதை பற்றி நம்ம இன்னும் பேச ஆரம்பிக்கல. இப்போ நான் மீடியா ஃபீல்டில் இருக்கேன்னா நான் டெய்லி இவ்வளோ லைட்டில் ஐம் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். யூ சி தட் லைட் அண்ட் திஸ் லைட் இதில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நான் இருக்கும்போது அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய பாதிப்பு ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு அது பாதிக்கும். அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஃபீல்டில் ஃபுல்லாக சன்னில் வேலை பார்க்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் அந்த ஸ்கின் கேன்சருக்கே ஒரு ரிஸ்க்காக இருக்கிற அளவுக்கு சன்னில் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. அதை பற்றி அதிகமாக நம்ம பேச ஆரம்பிக்காமல் இதை மட்டும் நம்ம அட்டாக் பண்ணுறோன்னு நம்ம நினைக்கிறேன். ஸோ இப்போ டேஞ்சரே இல்லாத வேலைக்குள்ள இருக்கணும்னா வி ஹாவ் டு பி ஹோம் மேக்கர் ஒன்லி இல்லையா? ஸோ ஐ திங்க் தட் வில் பி த ரைட் ஆன்சர். அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி அதை பற்றி அதிகமாக பேசப்படுறதுனால த சேஃப்டி மெஷர்ஸ் ஹவ் இன்க்ரீஸ்டு டுடே. Definitely and since more and more people are joining I'm sure it's அது ஒரு கன்சர்னா நம்ம யோசிக்க தேவையில்லை. ஓகே. ஸோ இந்த allied கோர்சஸ் நர்சிங் கோர்சஸ் இதுக்கெல்லாம் நம்ம நீட் எழுதணுமா? ஸோ தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீட் இஸ் நாட் அ மேண்டேட்ரி சின்ஸ் லாஸ்ட் இயர். தெர் ஆர் சம் டாக்ஸ் சில கோர்சஸ்க்கு இந்த வருஷத்துலேருந்து நீட் மேபி மேண்டேட்ரி ஆகலாமா, பட் வீல் நோ ஒன்லி வென் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் இது. பட் டில் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா 12th standard மார்க்ஸ் ஆர் அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த 3 சப்ஜெக்ட்ஸோட கட் ஆஃப் அப்படின்னு சொல்லப்படுறது. த்ரூ இட் இஸ் த பேசிஸ் ஃபார் every college admission, both government and private. What about PG for these allied courses, nursing courses? PG எழுத போனோம்னா நீட் PG அவங்க எழுதி இருக்கணுமா? No, NEET PG is also, it is more for of you, a medical people. MBBS. Yeah. And I'm not exactly sure about each college PG, but I'm sure it is also based on the UG marks and there will be some kind of entrances at that point. இப்போ இந்த அலைட் கோர்சஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு 11th 12th அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும்? ஸோ நம்ம பயாலஜி குரூப்னு சொல்லப்படுறது அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி சயின்ஸ் குரூப் அண்ட் 50 to 60% பாஸ் இருக்கணும். அண்ட் ஃபர்தர் பேஸ்ட் ஆன் த காலேஜ் அண்ட் வாட் யூ வாண்ட் டு டூ அந்த கட் ஆஃப் மைட் கெட் யூ அ சீட் எனிவேர். ஓகே. இப்போ allied கோர்சஸில் நீங்கள் நிறையா சொன்னீங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி சொன்னீங்க, இப்போ கார்டியாக் டெக்னாலஜி இருக்குது, டயாலிசிஸ் இருக்குது, இப்படி நிறைய கோர்சஸ் இருக்கு இல்லையா? 17 to 20 கோர்சஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னும் ஃபர்தராக சில காலேஜஸில் அதை விட கூட, உங்கள் சிஎம்சி காலேஜ்லேயே இதை விட கூட இருக்கு இல்லையா? ஸோ இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே they are doing the undergraduate. இப்போ இவங்களே அண்டர் கிராஜுவேஷனை விட பிஜி நான் படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும், எம்ஃபில் படிக்கணும், டிப்ளமோ கோர்சஸ், பிஜி டிப்ளமா, சில கோர்சஸில் பிஜி டிப்ளமாவும் இருக்கு இல்லையா? இவங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? ஸோ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் சொன்ன மாதிரி எம்எஸ்சி இஸ் தேர். ஸோ போஸ்ட் எம்எஸ்சி they can directly join a department or a tutor or a professor. It is equivalent in many places. If they are interested,
central institutes and high better colleges la PhD they can obviously apply and proceed, and at any point they can go to abroad and other private institutions for even research purposes. இப்போ so many courses la pathina compared to the, for example optometry, compared to the ophthalmology doctors, optometrists are so much involved in research. Even the நம்ம private sector la நம்ம கேள்விப்பட்ட பல hospitals la researchers are actively taking place even by optometrists, that they are doing so many advanced things by themselves. So research is a very keen thing in the allied health, I feel, in the future. Okay, so allied health la India la opportunities அதிகமா இருக்கா, foreign countries la opportunities அதிகமா இருக்கா? ஸோ இந்தியா ஆஸ் சச் நம்ம ஏரியாவில் பார்க்கும்போது நான் இங்கே விட ஃபாரின் கண்ட்ரீஸில் தட் சீம்ஸ் டு பி அ பிகர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே இட்ஸ் ஸ்டில் டெவலப்பிங். ஐ ஃபீல் அலைட் கோர்சஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட டெஃபினெட்லி தெர் இஸ் அ மோர் வாண்டிங் அண்ட் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். டெஃபினெட்லி வி நீட், தெர் இஸ் ஆல்வேஸ் அ டிமாண்ட். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இஃப் யூ ஆர் கம்பேரிங் ஹியர் ஆர் அப்ராட், the data tends to show that in abroad could be a better option for some people, avanga personal choice பொறுத்து. But if they want to stay here and if they're comfortable with whatever available here, every city, I think for every course there is always a demand, both in government sector la private sector la. They can start their own career opportunity, even in the marketing sector, business and things like in the medical lab technology and optometrists. They can assist a physician and they can have an independent practice. So sky is the limit. Optical start பண்ணலாம், scan centers. What are the other entrepreneur ஆகிறதுக்கு என்னென்ன opportunities இருக்கு உங்களுடைய ஃபீல்ட்ல? So as I told, one thing that easily comes to mind is the medical lab, keeping set ஒரு lab setup பண்றதோ, நீங்க சொன்ன மாதிரி ஒரு radiological ஒரு இது. So obviously you need a financial backup. Yes. So but if you are interested in business aspect and you want to touch lives as you mentioned, this is a great opportunity to go through. Have a startup. இப்போ கவர்மெண்ட்ல எல்லாம் கூட நமக்கு நிறைய லோன்ஸ் யங் பீப்புளுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு லோன்ஸ் இருக்கு. Even to start jobs there. Yes, and foreign countries நீங்க சொன்ன மாதிரி ஓவர்சீஸ்ல படிக்கிறதுக்கு ஸ்பெஷல் லோன்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. நாட் only in our country, அந்த காலேஜஸ்லயும் நல்லா படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்து they are taking அந்த exposure and how to apply நிறைய பேருக்கு தெரியல. So if they reach a correct person or properly someone can guide them, they can definitely do better. Okay, and இன்னொன்று இப்படிலாம் வேலையை நம்ம தேடும்போது வாட் இஸ் த ரென்யூமரேஷன், சம்பளம் எவ்வளோப்பா அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு கேள்வியாக இருக்கும். அண்ட் ரென்யூமரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸோடைய ரெம்யூமரேஷன் ஹையராக இருக்கலாம். அலைட் கோர்சஸோடைய ரெம்யூமரேஷன் உங்களுக்குலாம் ஈக்குவலாக இருக்குமா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குமா? ஸோ ஒரு கவர்மெண்ட்டில் போஸ்ட் பிஎஸ்சி ஏதாவது கோர்ஸில் படிக்கிறவங்க டெஃபினெட்லி when I was checking ரெகுலராகவே இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஆர்ஆர்பி போன்ற பல எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ்லேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் தே கோ அவங்க டெஃபினெட்லி ஒரு குரூப் சி, குரூப் டி ஒரு குரூப் பி ஆஃபீஸர் லெவல் கவர்மெண்ட் பே தே ஆர் கெட்டிங். ஸோ அது ஈக்குவலன் டு அதர் ப்ரொஃபஷன் வச்சுக்கலாம் இன் அ கவர்மெண்ட் செட்டப். பட் இன் அ ப்ரைவேட் செட்டப் இட் டிஃபர்ஸ். ஸோ அகெயின் ஒரு எப்படி ஒரு இன்ஜினியரிங்கில் there is always a clash between who is getting paid how much, எந்த சிட்டியில் எப்படி இருக்குது. So again skill based, I feel one aspect. So if you are really skillful, you will obviously நீங்க சொல்ற salary they have to give. So it is based on where you studied and your skills. But again grassroots reality பார்க்கும்போது maybe it's not really equal to a MBBS graduate or a medical person. It is probably a 30 to 40% or sometimes even less in some places. Okay, foreign countriesல remuneration எப்படி மெடிக்கல் ஃபீல்டுக்கு? ஸோ ஓவரால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே படிச்சுட்டு அமெரிக்கா போகிறாங்க அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் க்ரீனர் சைட் இன் ஃபினான்ஷியல் வே. So MBBS and other things definitely in lakhs they are earning, and even from whatever we are hearing in the allied courses, nursing idume United Kingdom, Australia, in the many countries la there is always wanting correct on track la many people are actually earning very good there. Okay, so இப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்டு படிச்சிடுறாங்கன்னு வைங்க, அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பாலிசிஸ்லாம் கூட கொண்டு வராங்க, மெடிக்கல் பாலிசிஸ் கொண்டு வருவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் பிஆர்ஓஸ்லாம் இருக்காங்க. இவங்களையும் நீங்கள் மெடிக்கல் சைட்லேருந்து தான் எடுக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நான் மெடிக்கல் சைடை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட எடுக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் வர்றதுக்கு என்னென்ன படிக்கணும்? ஸோ there are
இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாஸ்டர் இன் பப்ளிக் ஹெல்த் ஒரு மாஸ்டர் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹாஸ்பிட்டல் சைடில் ஆல் தீஸ் கோர்சஸ் ஆர் எலிஜிபிள் ப்ராக்டிகலி. பட் இஃப் யூ வாண்ட் டைரக்ட்லி ஒரு எய்மிங் ஃபார் தட், அங்கே தான் நான் போகிறேன், எனக்கு ஃபியூச்சரில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லை ஒரு கவர்மெண்ட் பாலிசி மேக்கிங்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் even bachelor of science in sociology னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அண்ட் clinical research and epidemiology. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் கொஞ்சம் தேடி அதை பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிச்சிங்கன்னா அந்த டிசீஸ் பேட்டர்ன்ஸ், ஒரு ஊரில் எந்த மாதிரி டிசீஸ் இருக்குது, ஹியூமன் லைஃப்பை எப்படி ஒரு ஜெண்டர் ஜியாகிரஃபி எல்லாமே அஃபெக்ட் பண்ணுது, ஸோ அந்த பேக்ரவுண்டில் படிக்க ஆரம்பிக்கும் போது அண்ட் Masters in Public Health is a beautiful opportunity. Government and CMC la, even abroad la, if you study, you can always enter the government sector and policy making. Illa privately you can or NGO set panni, you can help the government, you can assist so many people. So yeah. So we can study in the administration side also. Yeah, definitely. அப்புறம் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த க்ரீமி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. தட் இஸ் த சிஎம்சி வெல்லோர். ஐ திங்க் இட் இஸ் இன் த செகண்ட் பிளேஸ், சூன் கோயிங் டு பி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். எய்ம்ஸ் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், தென் யோர் காலேஜ் இஸ் இன் த செகண்ட் பிளேஸ், அண்ட் தென் ஜிப்மர். இப்படி இன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. தட் இஸ் லைக் த க்ரீம். ஆசையாக இருக்குது எல்லாருக்கும் அங்கே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூனிவர்சிட்டிஸில் எல்லாருக்கும் கிடைக்குமா? க்ரீமி லேயர் கிடைக்காது இல்லையா? அப்போது எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகேயா இருக்குமா? இல்லைன்னா உங்களுடைய அந்த க்ரீமி லைக் எய்ம்ஸ், ஜிப்மர் அண்ட் சிஎம்சி வெல்லோர் இந்த மாதிரி இடத்துல, அண்ட் அஃப்கோர்ஸ் த ராஜீவ் காந்தி மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தென் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து அந்த டாப் யூனிவர்சிட்டிஸ். ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட தட் இஸ் லைக் ஸோ அட்ராக்டிவ். அண்ட் நீங்களே உங்கள் காலேஜில் ஃபாரினர்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அட்ராக்டிவ் யூனிவர்சிட்டிஸில் படித்தாதான் நல்லா இருக்குமா, இல்லை எந்த யூனிவர்சிட்டியிலனாலும் படிக்கலாமா? ஸோ அகெயின் இந்த ரெண்டு விதமாக இதை பார்க்கக்கூடியது. நம்ம டைரெக்டாக ஒரு கார்பரேட் செட்டப்பில் இஃப் யூ வாண்ட் டு என்டர், ஆப்வியஸ்லி தே ஆர் லுக்கிங் ஃபார் த நேம் டேக், பிகாஸ் தட் இஸ் அ வேல்யூ, ஒரு பிராண்ட் வேல்யூ மாதிரி தே ஆர் ப்ரொஜெக்டிங் த கரண்ட் வேர்ல்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எய்ம்ஸ், சிஎம்சி, இந்த ஒரு எம்எம்சி, இந்த டேக்ஸ் வந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தெம். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ ப்ராக்டிகலி, வென் யூஆர் ஒர்க்கிங் வித் அ பேஷண்ட், இல்லை ஒரு பேஷண்ட் உங்களை வந்து பார்க்கும்போது அட் தி எண்ட் ஆஃப் த டே டசன்ட் ரியலி மேட்டர். நீங்கள் இஃப் யூ ஆர் ஏபிள் டு அந்த ப்ராப்ளம் அட்டென்ட் பண்ணி அந்த ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருந்தால் டெஃபினெட்லி பை வேர்ட் ஆஃப் மவுத் யூ ஆர் கோயிங் டு எனிவே இம்ப்ரூவ் இன் வாட் எவர் ஏரியா யூ ஆர். ஸோ allied health இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஐ திங்க் இட் இஸ் சிமிலர். ஒரு சிவியை பார்க்கும்போது ஒரு கார்பரேட் ஹையரிங் பர்சன் வில் ஆப்வியஸ்லி லுக் ஃபார் சம் ஃபேன்சி நேம். அகெயின் பட் இந்த கவர்மெண்ட்டில் என்டர் ஆகும்போதோ இல்லை யூ ஆர் ஒர்க்கிங் அவுட் சைட் அண்ட் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் 2-3 years வென் யூஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இட், அவங்க கண்டிப்பாக நீங்கள் எங்கே படிச்சிங்க அதை ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறது இல்லை. யூ ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தென் சம்மன் ஹூஸ் ஃப்ரம் அ க்ரீமி லேயர் ஹூ இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஷுட் நாட் பி டிஸ்ஹார்ட்டன்ட் இங்கே தான் படிக்கணும் இங்கே இல்லைன்னா கிடையாதுன்ட்டு. wherever you are able to study, be the best and you can shine anywhere. அண்ட் இப்போ வந்து ஆன்லைன் ஸ்டடீஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும், மணிப்பால் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து பிஜி, எனக்கு யூஜியை பற்றி அவ்வளோவா தெரியல, பிஜிஸ்க்கு வந்து இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் வந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இஸ் இட் ஈக்குவலி வேல்யூபிள்? I think if we clarify whether it is or university oda attach ஆயிருக்குது அந்த course and if it is recognized, definitely it is equally valuable. Is it equal? Will the job opportunities be equal? So that could be arguable in when a HR is hiring someone in a private sector, obviously they might give more weightage to someone who is directly gone to a college. Okay. And not so much experience with that interview process as such, how they select, but I think it's tend to more towards a person who's done a full time course. Okay, so இப்போ MBBS முடிச்சவங்க உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த பிஜி லெவல்ல? ஸோ இந்தியாவில் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி MD MS நம்ம நார்மலாக கேள்விப்படுறது, and that MCH, MCH direct MCH கூட இப்போ வந்துச்சு. ஸோ நியூரோசர்ஜரி 6 years you can just become a neurosurgeon அந்த மாதிரி. பட் I see எல்லா பேட்ச்லையும் இப்போ more and more people are getting conscious of other things. அந்த ஒரு எல்லா பேட்ச்லையும் இப்போ 1 or 2 people civil service ட்ரை பண்ணுறாங்க, and there are people who directly enter hospital administration and entrepreneurship to set up their own hospitals and get people to operate under them. And there is always a set of creamy layer, the toppers in the batch who are still abroad options seek பண்றாங்க, because definitely the pay is higher, they are valued more, and India like healthcare, and country is attractive. Definitely so for various reasons, and it's their choice. So there is a lot of opportunity.
அஃப்கோர்ஸ் என்னுடைய கொஸ்டின்ஸ் நிறையா வெற்றுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னும் நிறைய பேருடைய உள்ளங்களில் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். பிகாஸ் கொஸ்டின்ஸ் தட்ஸ் நெவர் எண்டிங். இதுதான் என்னுடைய இந்த எண்ட்லெஸ் தாட்ஸ் ப்ரோக்ராமுக்கும் ஒரு சக்ஸஸாக இருக்குது. ஏன்னா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் ஐ திங்க் வி டச் மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ். நவ் வாட் இஸ் யுவர் ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் அவுட் தேர்? ஏன்னா இப்போ 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறோம். அவங்க ஒரு ஹோப்போட இன்னும் கொஞ்சம் ஈகராக என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் கேட்டுட்ருக்காங்க. வாட் இஸ் தட் ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜ் யூ வுட் லைக் டு டெல் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் தேர்? சம்திங் ஐ ஃபீல் இஸ் உங்கள் காலிங் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். இஃப் யூ மேம் சொன்ன மாதிரி யூ வாண்ட் டு ஒர்க் வித் அ பர்சன், ஒரு கம்ப்யூட்டரோடையோ ஒரு மெஷினோடையோ ஃபுல் டைம் இருக்கிறத விட டு இன்ட்ராக்ட் அண்ட் ஒரு ஃபேமிலியோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் இருக்கணும்னு யூ டிசைடட். பட் டியூ டு மெனி ரீசன்ஸ் உங்களுக்கு மார்க்காலையோ ஃபினான்ஷியலாலையோ உங்களால் அந்த க்ரீமி சோகால்ட் க்ரீமி இதை அச்சீவ் பண்ண முடியல. பட் யூ ஆர் டிட்டர்மைண்ட், அதுதான் நான் பண்ண போகிறேன், நான் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் தான் இல்லை சம்வேர் அதுதான் ஒர்க் பண்ண போகிறேன்னா, ஒன் திங் தட் இஸ் ஸோ ட்ரூ இஸ் ஒரு பாடிக்கு எப்படி கை கால் கண் எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாதிரியோ, ஜஸ்ட் ஆஸ் இட் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் எவ்ரி பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்டிகலி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஒர்க்கோட எஃபெக்டிவ்னஸ் தெரியும். ஒரு டாக்டரால் அலோன் ஹி கான் டூ எனி திங். ஸோ ஒரு ஈவன் அ பர்சன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ரிசப்ஷன், ஹவு தே க்ரீட் த பேஷண்ட் அண்ட் பிரிங் தம் இன்சைட், அண்ட் ஒரு அவங்கள வந்து உட்கார வைக்கிறது, ஒரு டாக்டர் பார்க்குறது, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுற ஒருத்தங்க, மெடிசன் எடுத்து கொடுக்குற ஒருத்தங்க, அண்ட் ஒரு அட்மிட் பண்ணுற ஒருத்தங்க, டெய்லி அதை க்ளீன் பண்ணுறது, அவங்களோட ஈவன் த எவ்ரி ஒன் இஸ் ஸோ இன்டெக்ரல். ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அவங்கள திருப்பி ஒரு ஆக்சிடென்ட் ஆனவங்கள திருப்பி ரீஹேப் பண்ணி பழையபடி நடக்க வைக்கிறது, அவங்க ஒரு வாயிலேருந்து ஒரு வாய் சாப்பாடு எடுத்து ஊட்ட வைக்கிறது, எவ்ரி ஒன் அந்த பேஷண்ட்டுக்கு யூ மேட்டர், எவ்ரி ஒன். ஸோ வென் தே கோ ஹோம் தேர் கோயிங் டு ரிமெம்பர் அவங்க எனக்கு இது பண்ணாங்க, இவங்க எனக்கு இது பண்ணாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ திங்க் மேட்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே. சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூ கெட் அவுட் ஆஃப் இட் அண்ட் பே இஸ் ஆல்வேஸ் கோன் பி தேர். அது நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அந்த ஹாலிஸ்டிக் கேரை சீக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பெய்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே, ஐ ஃபீல். ஸோ எந்த ஒரு கோர்ஸும் இட் இஸ் நாட் லெஸ் ஆர் மோர் தென் எனிதிங் எல்ஸ். எவ்ரி ஒன் இஸ் அன் ஈக்குவல் பார்ட் அண்ட் you come inside, you will be a proud person to help someone's life. That is what I feel to be here. So thank you so much for being here today. And எனக்கும் நிறைய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தீங்க. மெடிக்கல் ஃபீல்ட் இது வந்து ஒரு ரொம்ப தெரியாத ஒரு ஃபீல்டு. அதை பற்றி அதிகமாக டீட்டெயில்ஸ் உங்களை மாதிரி தெரிஞ்சவங்ககிட்ட தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வித் யோர் பிஸி ஷெட்யூல் உங்களுடைய நாலேஜ் எல்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.